அழிந்து காணப்படுகிறதுன்னு நாங்க பார்க்கிறோம் சாமி. இந்த முற்றிலும் அழிந்து ஆண்டவரே புதிய பூமி, புதிய வானத்தை நீங்க உருவாக்கி இருக்கிறீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம் சாமி. ஆண்டவரே எல்லாம் ஊர்வன பரப்பன எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் ஆண்டவரே அதிகமாக ஆண்டவரே உம்மை பற்றி கொண்டு ஆண்டவரை சந்தோஷமாக வாழ்கிறதுன்னு பார்க்கிறோம் சாமி. ஆண்டவரை இந்த கொரோனா பேரிடல ஆண்டவரை எல்லாவற்றையும் ஆண்டவரை நீர் நேர்த்தியாய் செய்து கொண்டு வந்திருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரை இந்த கொரோனா நாட்களிலே ஆண்டவரை வேலை செய்கிறதான ஆண்டவரே போலீஸ் அதிகாரிகள், துப்புரவு தொழிலாளிகள், ஆண்டவரை அது போல ஆண்டவரை நர்ஸுக இவங்களை எல்லாம் முன்னாடி இந்த கொரோனாக்காக ஃப்ரண்ட் லைன்ல செய்யக்கூடிய இந்த ஒர்க்கர்ஸ்களாக நாங்க விசேஷமாக வருகிறோம் சாமி. ஆண்டவரை ஆண்டவரே இவர்களோட சந்திக இவர்களை எல்லாம் கொரோனா தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரை விசேஷமாக நாங்க இந்த பெத்தேலியமாக ஆண்டவரை ஒன்று கூடி ஜெபிக்கிறதுக்கு எங்களுக்கு கொடுத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க சுவாமி. ஆண்டவரை சபையாக ஆண்டவரை சபை குடும்பமாக நாங்க ஒருங்கிணைத்து இதுல ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரை இதுல சபை ஆண்டவரை சீக்கிரமாக திறக்கப்படணும் சுவாமி. சர்ச்சைகள் திறக்கப்பட்டு ஆண்டவரை உண்மையாக உயிருள்ள ஆண்டவரை ஜீவனுள் தேவனை ஆண்டவரை நாங்கள் அறிவிக்க ஆண்டவரை வழிபட ஆண்டவரை நீங்கள் இந்த ஜெப இந்த சபைகளை திறந்து ஆசீர்வதிக்கு கொடுக்க போகிற கிருபைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. இது சீக்கிரமாக நடக்கணும் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் குடும்பமாக ஐக்கியப்பட்டு ஆண்டவரே ஜெபிக்க எங்களுக்கு கொடுத்திருக்க வாய்ப்புக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த பெத்தேல் ஐக்கியத்திலே ஆண்டவரே நாங்கள் இன்னும் அதிகமாக இணைந்து இந்த கொரோனாக்காக ஜெபிக்கும்படியாக எங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொருதான தருணத்தையும் ஆண்டவரே நாங்கள் வைக்கிறோம் சாமி. ஆண்டவரே எல்லா தேவைகளுக்கும் விடை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடியினாலே உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே எலியாவை ஆண்டவரே எப்படி போஷித்தீரோ அதே போல ஆண்டவரே நீங்க இன்னைக்கும் ஒவ்வொரு மக்களையும் போஷித்து வழிநடத்துகிற ஒவ்வொரு கிருபைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம் சாமி. ஆண்டவரே மலைகள் நிலை பெயர்ந்தாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஆண்டவரே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே பயப்படாத என்று சொல்லி இருக்கிறீங்க. திக்கட்ட விதவைகளுக்கும் ஆண்டவரே சேரியில இருப்பவங்க ஆண்டவரே உணவு பற்றாக்குறையில இருக்கிறவங்க இவங்களுக்காக எல்லாம் வர்றோம் சுவாமி. ஆண்டவரை எல்லாவற்றையும் நேர்த்தியா நடத்துங்க சுவாமி. அவங்க சொந்த ஊருக்கு போக முடியாம நிறைய பேர் ஆண்டவரை அவதிப்படுகிறதை ஆண்டவரை இந்த காலத்துல பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அவர்கள் எல்லாவற்றையும் நீங்க மாற்றி போடுங்க சுவாமி. ஆண்டவரே அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படியாக செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே எங்கள் பெத்தல் குடும்பத்தில் கூட ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க பாதுகாத்து வழிநடத்துகிற கிருபைக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவர் எந்த குறைவும் இல்லாமல் நிறைவாய் நீர் வழிநடத்துகிற ஒவ்வொரு கிருபைக்காகவும் உமக்கு கோடான கூடிய நன்றிகளை ஏறெடுக்கிறோம் சாமி. ஆண்டவரை இந்த வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஆண்டவரை இருக்கக்கூடிய தர்மராஜ் அண்ணன், ராஜேஷ் அண்ணன், அது போல அவங்க சிஸ்டர் இவங்க குடும்பத்துக்காக நாங்க விசேஷமாக வருகிறோம் சாமி. நாங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு எல்லாம் நீங்கள் பதில் கொடுக்க தேவனா இருக்கிறதுனால நன்றி செலுத்துகிறோம். இவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இவங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் நீங்க பலப்படுத்துங்க. நீங்க தொடர்ந்து எங்களை நடத்துங்க சுவாமி. மீதியான நேரம் முழுவதும் பொறுப்பெடுங்க. இந்த இரவு முழுவதும் எங்களை தரத்துக்கோட்டைக்குள் மறைத்து பாதுகாத்து வழி நடத்துங்க. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமேன்.
என்று சொல்லியிருக்காங்க ஏசப்பா. அவங்களுக்காக நாங்க ப்ரேயர் பண்றோம் சுவாமி. ஏசப்பா அவங்களோட மனநிலைமை எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எங்களால யோசிச்சு கூட பார்க்க முடியாது ஏசப்பா. அவங்க அவங்க பண்ற கஷ்டத்துக்காக நாங்க ப்ரேயர் பண்றோம் சுவாமி. இப்பவும் அவங்கனால ப்ரேயர் பண்ண முடியுமோ முடியாதோ எங்களால எங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்காக கஷ்டப்படுற இருக்க ஒவ்வொரு மக்களுக்காக நாங்க ப்ரேயர் பண்றோம். அதே மாதிரி நோய்வாய்ப்பட்டிருக்க மக்களுக்காக ப்ரேயர் பண்றோம். தனிமைப்படுத்திருக்க மக்களுக்காக ப்ரேயர் பண்றோம் சுவாமி. யாருக்கும் எந்த ஒரு நோய் தொற்று இருக்க கூடாது ஏசப்பா. அப்படி நோய் தொற்று இருக்கவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க எல்லாரும் சீக்கிரமா நோய் தொற்றிலிருந்து இருந்து விடுபட்டு வீட்டுக்கு போக நீங்க கிருபை செய்ததுமா உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. எதுக்காக இந்த நோய் தொற்று ஏன் எதற்கு எதுவுமே எங்களுக்கு தெரியாது சுவாமி. ஆனா உங்களால முடியாத காரியம் எதுவும் இல்லை ஏசப்பா. நீர் சொல்லாகும் நீர் கட்டளையிட நிறுத்தும் சுவாமி. இந்த நோய் தொற்று நீங்க நினைச்சீங்கன்னா முற்றிலுமா மாற்றி போட முடியும் சுவாமி. அதுக்காக நாங்க கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஏசப்பா நீங்க சொல்லியிருக்கீங்க என்னாலும் தரிக்கப்பட்ட மக்கள் இதுக்காக நீங்க திறப்புல நின்று ஜெபிக்கும் போது நான் கண்டிப்பா நான் கேட்டு இதை முற்றிலுமா எடுத்துக்கொள்வேன் நீங்க சொல்லியிருக்கீங்க. நாங்கள் இதுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்க தேசத்து மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்க மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தேச மக்களுக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. யாருக்கும் இன்னும் பரவாத படிக்கையில நீங்க கம்மி பண்ணுங்க ஏசப்பா. டெத் ரேட்ஸ் கம்மி பண்ணுங்க. சீக்கிரமா எல்லாரும் குணமடைஞ்சு நாங்க எல்லாரும் பழைய நிலைமைக்கு திரும்ப நீங்க திருப்பி செய்யுங்க சுவாமி. உங்களிடத்துல நாங்க கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. எதுக்காக இந்த காலதாமதம்னு நாங்க எங்களுக்கு தெரியாது சுவாமி. ஆனா இந்த கொரோனா முடிஞ்சு நாங்க திரும்பி வரும்போது எங்களுக்குள்ள இருக்க பலவைகள் எல்லாம் ஒழிந்து போயிடும் சுவாமி. நாங்க ஒரு புது ஜீவமா நாங்க ப்ரேயர் பண்ணுவோம் சுவாமி. நாங்க இனிமே எங்களோட ஃபேமிலி ப்ரேயர்ஸ்க்காக இப்பவும் நாங்க எங்களோட சுயத்துக்காக நாங்க ப்ரேயர் பண்ணிருக்கோம். எனக்கு என்ன வேணும், எங்களுக்கு என்ன வேணும், வேலைக்காக இப்படியேதான் எங்களோட ப்ரேயர்ஸ் இருந்திருக்கு சுவாமி. ஆனா இதையெல்லாம் எங்க கிட்ட இருந்து ஒரு மாறுதல் இருக்கும் சுவாமி. இனிமே எங்களோட ஃபேமிலி ப்ரேயர்ஸ்ல கூட 10 நிமிஷம் எங்களோட தேசத்து மக்களுக்காக நாட்டு மக்களின் இதுக்காக நல்லதுக்காக நாங்க கண்டிப்பா ப்ரேயர் பண்ணுவோம் சுவாமி. அந்த ஒரு மாற்றத்தை நீங்க கொரோனா மூலம் கொடுத்ததுக்கும் இந்த தேசத்தின் வார்த்தைக்காக நாங்க ப்ரேயர் பண்ண எங்களுக்கு செய்து திரும்ப ஸ்தோத்திரம் ஏசப்பா. அது போல ஃப்ரண்ட் லைன்ல இதுக்காக கஷ்டப்பட்டு அவங்க உயிரை பணைய வச்சு அவங்க ஃபேமிலிக்காக அவங்க கூட கான்சென்ட்ரேட் பண்ணாம அவங்க எவ்வளவோ பேர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸா இருந்தாலும் சரி அவங்களுக்காக ப்ரேயர் பண்ற சுவாமி. அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிஸ் இருக்கு. 24 மணி நேரமும் ஃப்ரண்ட் லைன்ல இருந்து எங்க மக்களோட நல்லதுக்காக அவங்க பண்றாங்க ஏசப்பா. அவங்களுக்கு எந்த ஒரு நோய் தொற்றும் இருக்காது படிப்பாங்க. நீங்க அவங்கள பாதுகாத்து அதே மாதிரி டாக்டர்ஸ் ஏசப்பா எவ்வளவோ பேஷண்ட்ஸ் பார்த்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிஸையும் பாதுகாத்து கொண்டு வழிநடத்துங்க. அதே போல துப்புரவு பணியாளர்கள் ஏசப்பா டெய்லியும் கிளீன் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு நோய் தொற்று கிருமியும் இதனால பாதிக்கப்படாதபடிக்கு அவங்களும் பாதுகாத்து கொள்ளுங்க. அதே போல பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இவங்க வரணும் அவங்க வரணும் நாங்க யாரையும் எதிர்பார்க்க ஏசப்பா. இருக்க பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்கு நீங்க வழிநடத்தி கொண்டு போங்க. நீங்க வழிநடத்தி கூட்டு போங்க ஏசப்பா. எந்த ஒரு அரசியல் ரீதியாகவும் எந்த மத சார்பற்ற பிரச்சனையும் இல்லாத படிக்க அவங்க நீங்க மக்களோட நல்வாழ்வுப்படி மட்டுமே அவங்க வழிநடத்தி கொண்டு போக நீங்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. நரேந்திர மோடிஜிக்கா ப்ரேயர் பண்றோம் ஏசப்பா. எந்த ஒரு அரசியல் ரீதியான பிரச்சனைக்கும் அவங்க போகாதபடிக்கு நாட்டு மக்கள் பிரச்சனைக்காக அவங்க நல்வழிப்படுத்தி அவங்க கொண்டு போகணும் சுவாமி. சீஃப் மினிஸ்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். அவங்களும் உயிரை பணிய வச்சு அவங்களும் எத்தனையோ அவங்க லாக்டவுன்ஸ் கொண்டு மற்ற தேசத்தை கம்பேர் பண்ணும்போது இந்திய தேசத்துல டெத் ரேட்ஸ் குறைச்சிருக்காங்க ஏசப்பா. அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவரையும் ஆசீர்வாதம் அவங்க ஃபேமிலிஸையும் பாதுகாத்து கொள்ளுங்க வழி நடத்துங்க ஏசப்பா. அதே போல எங்க பெத்தல் சர்ச்சுக்காக ப்ரேயர் பண்றோம் ஏசப்பா. இந்த அன்பின் ஐக்கியத்தை கொடுத்துருக்கா சொத்தம் இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா எங்களோட ப்ரேயர்ஸை நீங்க கேட்டீங்கன்னா நாங்க விசுவாசிக்கிறோம் சுவாமி. அதே போல எல்லாரும் பழைய நிலைமைக்கு திரும்பி நாங்க எப்போதும் சர்வீஸ் மாஸ் அட்டன் பண்ணி பழைய நிலைமைக்கு எல்லாரும் சந்தோஷமா பார்த்து நாங்க சர்ச் வர எங்களுக்கு நீங்க சீக்கிரம் கிருபை செய்யுங்க சுவாமி. இந்த நிலைமையை நீங்க மாற்றி போடுங்க சுவாமி. உம்மால ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. இதை மாற்றி போடுங்க. எப்போது நாங்க பழைய நிலைமைக்கு இருக்க நீங்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. அதே மாதிரி
இதுக்காக கஷ்டப்படுகிற பாஸ்டர்ஸ் எல்லாரும் அவங்க ப்ரேயர்ஸ் பண்ற எல்லா எல்லா பாஸ்டர்ஸ்க்காகவும், மோகன் சிலாசஸ்க்காகவும், மோகன் பாஸ்டர்ஸ்க்காகவும் எல்லா பாஸ்டர்ஸும் திறப்புல ப்ரேயர் பண்றாங்க ஏசப்பா. அவங்க எல்லாத்தையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அவங்களுக்கு எந்த ஒரு நோய் தொற்றும் இருக்கக்கூடாது சுவாமி. பெத்தல் சர்ச்சுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. குருவானுக்காக ஜெபிக்கிறோம், அவங்க ஃபேமிலியை பாதுகாத்து கொள்ளுங்க. பெத்தல் சர்ச்ல இருக்க ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம், யாருக்கும் எந்த ஒரு நோய் தொற்றும் வரக்கூடாது ஏசப்பா. தனித்தனியாக பேர் பேராக நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்துங்க ஏசப்பா. யூத்காக ஜெபிக்கிறோம், யூத்ல இருக்க ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவங்க டெய்லியும் போயிட்டு வெளியே வராங்க ஏசப்பா, அவங்களுக்கு எந்த ஒரு நோய் தொற்றும் இருக்கக்கூடாது ஏசப்பா. சண்டே ஸ்கூலுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சண்டே ஸ்கூல் ஸ்டாஃப்காக, சின்ன பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா, அவங்களுக்கு எந்த ஒரு நோய் தொற்றும் இருக்கக்கூடாது. அதே போல ஆண்களுக்கு சங்கம், பெண்களுக்கு எல்லா மக்களையும் ப்ரேயர் பண்றோம் சுவாமி, யாருக்கும் எந்த ஒரு நோய் தொற்றும் இருக்கக்கூடாது ஏசப்பா. அதே போல எலி சர்ச்சுக்காக ப்ரே பண்றோம், எலி சர்ச்ல இருக்க ஒவ்வொரு குடும்பத்துக்காக ப்ரே பண்றோம். யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் வராதபடிக்கு எங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ்னாலும், எங்களோட ரிலேட்டிவ்ஸ்னாலும், எங்க பெத்தர் சர்ச்னாலும், எங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்குமே இந்த நோய் தொற்று இருக்கக்கூடாதபடிக்கு நீங்க அவங்கள பாதுகாத்து வழி நடத்தி கொள்ளுங்க சுவாமி. மீதியான நேரம் முற்றிலும் எங்களை வழி நடத்தி கொண்டு போங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல தகப்பனே, ஆமென். டச் பண்ணீங்கன்னா மியூட் வரும். ஓகே ஓகே, ஆரம்பிக்கட்டுங்களா? ஹலோ, ஆரம்பிக்கட்டுங்களா? ஜெபம். தங்க செல்போன் திருப்பி சொல்றாங்க. ஜெபம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, துதிக்கிறோம் சுவாமி, துதிக்கிறோம் ராஜ். நல்லவரே, வல்லவரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்தில் உங்களுக்கு கர்த்தாவே, அப்பா பிதாவே என்று கூப்பிடும் புத்திர சுவிகாரத்தை நீர்கள் கொடுத்த தயவுக்காக நன்றி சுவாமி. இந்த நேரம் கொடுத்த தகப்பனே நாங்கள் நோக்கி அப்பாவும் கூப்பிடுகிறோம் சுவாமி. நாங்கள் எதற்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம், நீங்க அறிந்திருக்கிறதே இருக்கிறபடியால் நன்றி சுவாமி. அன்று இந்த லாக்டவுன் நாட்கள் தகப்பனே நாங்கள் இந்திய தேசத்துக்காக அதிகமாய் பாரத்தோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர் அறிவீர் சாமி. ஒரு விஷயம் இறங்குங்க தகப்பனே, இந்த கொரோனா வைரஸ் மூலமாக அநேக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர் அறிவீர் ராஜா. ஒரு விஷயம் இறங்குங்க ராஜா. எங்களுடைய கண்ணீரை கண்டு நீர் கடந்து போகிற தேவன் அல்ல சாமி. கண்ணீருக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறபடியால் நன்றி சாமி. எங்க உலக நாடுகள் எல்லாம் உங்க பாதத்தில் வைக்கிறோம் சாமி. ஒரு விஷயம் இறங்குங்க ராஜா, நீர் கிருபையா இறங்குங்க தகப்பனே. அன்று எல்லா நாடும் தப்பனே, ஸ்ரீலங்கா, சீனா, அமெரிக்கா, ஒவ்வொரு நாடும் தப்பனே கொரோனா வைரஸ் மூலமாக பாதிக்கப்பட்டு அநேக மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார் ராஜா. அன்று நீரை கிருபையா இறங்கி சாமி, இந்த கொரோனா வைரஸை முற்றிலுமாய் அழித்து போடுங்க சாமி. எங்களுடைய இந்திய தேசத்துக்கு பாதத்தில் வைக்கிறோம் சாமி. இந்திய தேசம் என்பது உங்களுக்கு பிரியமான தேசம் அல்லவா ராஜா. இந்திய மக்கள் மேலே அதிக பிரியம் அதிகம் அன்றே அன்பு வைத்திருக்கிற தயவுக்காக நன்றி சாமி. அன்று இந்த நாட்டில் தகப்பனே அதிகமா இப்பொழுது பரவி கொண்டு வருகிற சாமி. நீர் ஒரு விஷயம் இறங்குங்க ராஜா. எதுக்கு எங்களுடைய கண்ணீரே எங்களுடைய மருந்து என்று சொல்லிக்கிற சாமி. நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாரத்தோடு தகப்பனே நாங்கள் ஜெபித்துக் கொண்டே வருகிறோம் ராஜா. எங்கள் ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுங்க ராஜா. அன்பு நாட்கள் கடந்து கொண்டே போகிறது சாமி. நீ தயவாய் சீக்கிரமா இந்த கொரோனா வைரஸை முற்றிலுமா நீ அழித்து போடுங்க தகப்பனே. சென்னை பட்டணத்தில் தகப்பனே விரைவாக பரவி கொண்டு வருகிறது ராஜா. ஒரு விஷயம் இறங்குங்க தகப்பனே. எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாம் தேவரே தயவாய் ஒரு விஷயம் நீர் மன்னிக்க வேண்டும் என்று கேட்கிறோம் சாமி. நாங்கள் எங்களுடைய இந்திய தேசத்துக்காக ஜெபிக்காத குற்றத்தை நீர் மன்னித்து போடுங்க ராஜா. எங்களுடைய பாவங்களே இதுக்கு காரணமா இருக்குமானால் தேவரே தயவாய் இறங்கி சாமி. நாங்கள் என்னென்னமெல்லாம் எங்களுடைய குற்றம் குறைகளின் தகப்பனே நாங்கள் மாற்றி உமக்கு பிரியமாய் சாட்சியை வாழ கிருபை தங்க சாமி. நாங்கள் ஆட்சி செய்யற மக்கள் எல்லாம் நீர் கண்ணோக்கி பாருங்க. சிஎம் தகப்பனே ஆசீர்வதிங்க, பிரைம் மினிஸ்டரை ஆசீர்வதிங்க. இன்னும் நீதித்துறை, கல்வித்துறை, அனைவரும் மருத்துவத்துறை, எல்லா துறைகளும் தகப்பனே எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாரும் நீ கண்ணோக்கி பாருங்க ராஜா. அவர்கள் எல்லாம் உண்மை நோக்கி கூப்பிடும்படியான சாக்கியத்தை தாருங்க தகப்பனே. அவர்கள் உண்மை முகத்தை தேடும்படியான சாக்கியத்தை கொடுங்க ராஜா. மற்றவர்களுக்காக தகப்பனே ஏழை மக்களுக்காக உதவும் மக்களாக அவர்கள் விளங்கும்படியாக நிற்கிறேன் தங்க சுவாமி. அவரோட உள்ளத்துல நீங்க பேசுங்க ராஜா. பேசுகின்ற தெய்வம் நீர் அல்லவா சுவாமி. ஒரு வார்த்தை சொல்லும் தகப்பனே, உள்ளத்துல நீங்க பேசுங்க ராஜா. உன்னை போல் பிறனையின் மேசி என்று நீர் சொல்லிக்கிற தகப்பனே அந்த வாக்குத்தத்தை அவர்கள் கடைபிடிக்கும்படியாய் கிருபித்தாங்க. தன்னுடைய சுயநலத்தை பார்க்காமல் சாமி ஏழை மக்களுக்காக அவள் இறங்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டும் என்று கேட்கிறோம் சாமி. ஒரு விஷயம் இறங்குங்க தகப்பனே. இந்த கொரோனா வைரஸ் முற்றொன்று வேகமாக பரவி கொண்டு இருக்கிற ராஜா. எவ்வளவு வேகமாக பரவுகிறதோ அவ்வளவு வேகமாக அழித்து போடுவேன் என்று சொல்லிக்கிறோம் சாமி. உடைய வாக்குத்தத்தை நாங்கள் பற்றி ஜெபிக்கிறோம் சாமி. ஒரு விஷயம் இறங்குங்க தகப்பனே. அன்று இதற்காக தகப்பனே உழைக்கும் அன்று டாக்டர்ஸ், நர்சஸ், தூய்மை பணியாளர்கள், காவல்துறை எல்லாரும் தகப்பனே உடைய பாதப்பள்ளி வைக்கிறோம் சாமி. ஒரு விஷயம் இறங்குங்க ராஜா. அவர்கள் தங்கள் குடும்பத்தை விட்டு, குழந்தைகளை விட்டு அவர்கள் பணி
செய்யும் பொழுது அவளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடாதபடி நீர் பத்திரமா நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. அவர்களோடு நீங்க கூட இருங்க ராஜா. இன்னும் தப்புனே இதெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள் தப்புனே ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது எவ்வளவு கண்ணீரோடு வேதனையோடு இருப்பார்கள் சுவாமி. அவர்களோடு நீங்க பேசி ராஜா சீக்கிரமா அந்த நோயை அழித்து போடுங்க, நீக்கி போட்டுருங்க தகப்பனே. இந்த பாதிக்கப்பட்ட மக்களும் கூட தகப்பனே அந்த குடும்பத்தின் மக்களை நாங்கள் நினைத்து வரமாட்டார்கள் என்ற ஏக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் தகப்பனே நாட்களை கடத்தி கொண்டே இருப்பார்களே சுவாமி. அவர்களோடு நீங்க பேசு ராஜா. பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்னமாக தகப்பனே. யாரை கொண்டாகும் தகப்பனே அவர்களின் நேரம் நல்ல தகப்பனே வசனத்தால் நீர் தேற்ற வேண்டும் என்று கதிரோம் சுவாமி. அன்றை மெயினாக தகப்பனே நாங்கள் டாஸ்மாக் கிடைக்க வருகிறோம் சுவாமி. இதன் மூலமாக எத்தனை குடும்பங்கள் பாழாகி கொண்டு வருகிறாஜா. அன்று பெண்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறார் சாமி. தன் குடும்பத்தில் தகப்பனே அந்த ஒவ்வொரு ஆண்மகன் குடிப்பும் தகப்பனே திருவிழா இறங்கி ராஜா. டாஸ்மாக் மறுபடியும் மூடியாக ஒரு நல்ல ஒரு சாக்கியத்தை தர வேண்டும் என்று கொஞ்சம் சாமி. ஒருவர் மண்டபத்தை திறக்க கூடாதபடி போட்டுகிறோம் நீர் மாத்திரம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சாமி. ஆண்டவரே முற்றிலும் அழித்து போடுங்க, சீக்கிரமாய் போட்டுங்க ராஜா. ஆண்டவரே உள்ளத்திலே பேசுங்க ராஜா, அதிகார உள்ளத்துல நீங்க பேசுங்க சுவாமி. நாங்கள் ஒவ்வொரு நாளும் தப்பனை பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் சாமி. இதன் மூலம் ராஜா குடும்பங்கள் அழிந்து கொண்டே வருகிறது தப்பனை. மறுபடியும் டாஸ்மாக்கள் திறந்து விட்டார்கள் சாமி. இதன் மூலம் தப்பனை தமிழ்நாடு மீண்டும் சேதம் அடைந்து தகப்பனே அன்று தமிழ்நாடு முற்றிலுமா என்றவரே தப்பனை எட்டு போகாதபடி தேவரை தயவாய் இறங்க வேண்டும் என்று கதிரா சாமி. இன்னும் ராஜா மிஷினரி ஊழியர்களாக ஒவ்வொரு ஊழியர்களும் கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. ஊழியங்கள் 30, 60, 100 பெருகும்படியாய் கருவித்தாங்க ராஜா. ஒவ்வொரு மிஷினரி ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க தகப்பனே. இன்னும் தப்பனை எழுப்பதற்கென்று நீர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. இந்த நேரத்தில் கூட தகப்பனே ஒவ்வொரு மிஷினரியும் ஆசீர்வதிங்க. அப்படின்னு ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவத்தை ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. எங்கள் சபையை ஆசீர்வதிங்க, சபை குருவை ஆசீர்வதிங்க, உடன் ஊழியர்களை ஆசீர்வதிங்க. அன்று பெண்நிலை சங்கம், ஆண்நிலை சங்கம், வாழ்வு பிள்ளைகள் சண்டே கிளாஸும் எங்களால எங்க சபையில் உள்ள வயது முதிர்ந்தவர்கள் அனைவரும் உடைய பாதப்படல வைக்கிறோம் சாமி. ஒரு விசையா இறங்குங்க, அவளை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொருவரையும் தப்பனை ஒவ்வொரு குடும்பங்களையும் எழுப்புதலுக்கு என்று நீர் பயன்படுத்த வேண்டும் என்று கதிரோம் சாமி. அன்றையும் தப்பனை சண்டே கிளாஸ் இருக்கிற வீட்டுக்கு தம்பிமார்களை ஆசீர்வதிங்க. ஹாஸ்டலுக்கு ஒவ்வொரு பசங்களும் தப்பனே அந்த தம்பிகள் எல்லாம் வீட்டுக்கு சென்றிருக்கிறார் சாமி. அவளை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்களும் தப்பனை எந்த நோயினாலும் தப்பனை கொரோனாலும் பாதிக்கப்பட்டு விடாதபடி பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. அவள் ஒவ்வொரும் தகப்பனையும் உமது எழுப்புதலுக்கு என்று அவளை பயன்படுத்த வேண்டும் என்று கதிராஜ் சாமி. அன்று அந்த அவருடைய பெற்றோர்கள் எல்லாம் டெய்லி வெஜிஸா இருப்பார்கள் சாமி. அன்று உண்ண உணவு இருக்கிறதோ அன்றைய போதிய சம்பாத்தியம் இருக்கிறது இல்லாமல் இருக்கும் சாமி. அவர்கள் எல்லாம் நீ கண்ணோக்கி பாருங்க ராஜா. அவர்களுக்கு தேவையான உணவுகளை கொடுங்க. பசினாலும் பட்டினாலும் பாடி விடாதபடி அவர்களை போசிக்க வேண்டும் என்று கதிராஜ் சாமி. ஒவ்வொரு நாளும் தப்புன தம்பிமார்கள் ஜெபிக்க முடியாது ஜெப பாரத்து கொடுங்க. அவர்கள் வீணாய் போய்விடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. தப்புனை வாலிப பிராயத்தில் வெளிவிலகி போய்விடாதபடி செட்டினிக்கலாக நீர் அவர்கள் ஒவ்வொரு தம்பிமார்களையும் பார்த்து பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கதிராஜ் சாமி. நீரை காத்துக் கொள்ளுங்க ராஜா. எங்க சபையில் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் தப்புனை எழுப்பதற்கு பயன்படுத்துங்க சாமி. எங்கள் ஆலயம் இன்னும் மூடப்பட்டு இருக்கிற ராஜா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடும் பாரத்தோடும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற அறிவீர் சாமி. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற நீர் ஒருவர் மாத்திரம் சாமி. சீக்கிரமாய் ஆலயங்கள் திறக்கும்படியாக கிருபித்தாங்க. நாங்கள் ஆலயத்துக்கு லேட்டா வந்தது நிமித்தம் அன்று எங்களுடைய பாவங்கள் இதுக்கு தடையா இருக்குமானால் தேவரை தயவாய் மன்னித்து சுவாமி. இனிமேல் எங்களுடைய விவசாயத்தெல்லாம் நீக்கி தகவலை நாங்கள் குறித்த நேரத்துக்கு முன்பதாக அழைத்து செல்லும்படியா எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு நபரிடத்திலும் நீங்க பேசுங்க ராஜா. எங்கள் சபையில் ஒவ்வொருவருடைய உள்ளத்தை சுத்திகரிங்க. ஒவ்வொருடைய இல்லங்களை நீ சுத்திகரிங்க தகப்பனே. ஒவ்வொரு எங்கள் சபை ஆலயத்தை சுத்திகரிங்க ராஜா. எங்கள் சமுதாயத்தை எங்கள் நாட்டை ஒவ்வொன்று நீ சுத்திகரித்துக் கொண்டு வருகிற தயவுக்காக நன்றி சாமி. சீக்கிரமாய் ஆலயம் திறக்கப்படும்படியாக நீர் கருவித்தாங்க. நான் நேரமே ஆலயத்துக்கு வரும்படியாக கருவித்தாங்க. எங்களுடைய எல்லா நிர்வசாத்தை நீக்கி போட்டதுக்காக நன்றி சாமி. எங்களுடைய வீடு இல்லங்கள் எல்லாம் தகப்பனே இப்ப தேவாலயங்களாய் மாறிக்கொண்டு வருவதற்காக நன்றி சாமி. இதே தொடர்ந்து நாங்கள் தகப்பன ஒரு நாள் நாங்கள் ஜெபத்தை விட்டுடாதபடி இன்னும் தேசத்துக்கு அதிகமாக நாங்கள் ஜெபிக்கும்படியான நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்கும்படியான நல்ல ஒரு சாக்கியத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று கதிரா சாமி. தொடர்ந்து ஆசீர்வதிங்க ராஜா. நோய்வாய்ப்பட்ட மக்கள் எல்லாம் கண்ணோக்கி பாருங்க. எல்லாருக்கும் நல்ல சரிய சுகத்தை கொடுங்க தகப்பனே. இந்த நேரத்துக்கு தகப்பனே நெல்லிமாக்கா வருகிறோம் சாமி. இந்த நெல்லிமாக்கு நல்ல சுகத்தை கொடுங்க ராஜா. அவர்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. மட்டுமாய் காத்த தேவன் தாமே அவள் சீக்கிரமாய் உடம் பெற்றும் ஆலயத்துக்கு வந்து சாட்சி சொல்லும்படியாக அதை காணிக்கு படைக்கும்படியாக நீ நல்ல ஒரு கிருபை தர வேண்டும் என்று கதிரா சாமி. இன்னும் எனக்காக ஜெபிங்க கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இந்த ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கூடிய நல்ல சாக்கியத்தை கொடுங்க. ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. கனம் துதி மகிமை யாவற்றையும் செலுத்துகிறோம். நேசிக்கிற ஏசப்பாவனை வேண்டிக்கிறோம் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென். ஹலோ முடிச்சிட்டங்க. திருப்பி ஓகே.